தங்கிலீஷில் டைப் பண்ணாலே போதும். நீங்கள் தமிழ் டாக்குமெண்ட்டு ஈஸியாக உங்களுக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் தமிழில் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்தளவுக்கு நம்ம விண்டோஸ் அப்டேட் வந்துருச்சுன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், ஃபைபர், ஏர் ஃபைபர், சேல்ஸ் சர்வீஸ், அசசரிஸ் பண்ணிட்டுருவோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். 9585006736. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற இதே சாஃப்ட்வேர் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை பிசி ரிலேட்டடாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். 9585006736. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம சைடில் இருந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தருவோம். நீங்கள் ஒரு தமிழ் டாக்குமெண்ட் டைப் பண்ண போகிறீங்க. ஏதோ ஒரு தமிழ் யூசேஜ் உங்களுக்கு ஒரு தேவையான டாக்குமெண்ட் வந்து தேவைப்படுது, இல்லை லெட்டர்ஸ் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்காக தமிழ் டைப்பிங் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாகவே தங்கிலீஷில் டைப் பண்ணாலே போதும், அதுவே தமிழில் மாறிடும். அந்த ஆப்ஷனை பற்றி தான் பார்க்குறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கீழே இந்த டைம், டேட் அண்ட் டைம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீபோர்டு செட்டிங்ஸ்னு வரும். ஓகேங்களா, மோர் கீபோர்டு செட்டிங்ஸ்னு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் காட்டும். நான் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு தமிழ் 2-3 இடத்துல காட்டும். நீங்கள் உங்களுக்கு காட்டுறது வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான் காட்டும். இதில் அந்த மோர் கீபோர்டு செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேங்க. வீடியோவை பொறுமையாகவே பாருங்கள், பாஸ் பண்ணி கூட பாருங்கள். இந்த மோர் கீபோர்டு செட்டிங்ஸ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கிலீஷ் இந்தியா மட்டும்தான் இருக்கும். ப்ரிஃபர்டு லாங்குவேஜஸ்னு இருக்கும். அது கீழே இங்கிலீஷ் இந்தியா. இதில் என்னென்னா நம்ம ஆட் லாங்குவேஜ் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தமிழ் தான் நம்மளுக்கு வேணும். தங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழ் வரணும். அதனால் என்னென்னா நம்மளுக்கு இந்த கீபோர்டு லாங்குவேஜில் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது, நம்மளுக்கு தமிழ் வேணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீபோர்டில் தமிழ் ஆட் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா தமிழ்னு டைப் பண்ணுங்கள். நார்மலாக TAMIL டைப் பண்ணுவோம்ல, அதேமாதிரி TAMIL டைப் பண்ணிங்கன்னா தமிழ் இந்தியான்னு வரும். தமிழில் 4-5 காட்டும். நம்மளுக்கு தேவை தமிழ் இந்தியா, இதுதான் தேவை. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. ஓகேங்களா, கீழே நெக்ஸ்ட்டுன்னு வரும். ஸோ தமிழ் இந்தியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா லாங்குவேஜ் பேக்குன்னு வரும், டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் டிஸ்பிளே லாங்குவேஜ், அதை வந்து கிளிக் பண்ணாதீங்க. அது டிஃபால்ட்டாக அன்டிக்கில் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணாதீங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எல்லாம் தமிழாக மாறும். நம்ம ஃபாண்ட்டு, நம்ம யூஸ் பண்ணுற மெனு எல்லாமே தமிழாக மாறும். ஸோ அதை கொடுக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு இருக்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்திங்கன்னா போதும். இது நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன உடனே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆப்ஷன், திரும்ப அதை தமிழ் இந்தியான்றதை கிளிக் பண்ணி லாங்குவேஜ் ஆப்ஷன், இது எதுக்காக போகிறோம்னா நம்மளுக்கு தங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழில் வரணும். அதனால் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணி பொறுமையாக கூட பாருங்கள். அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆடியே கீபோர்டுன்னு வரும். ஓகேங்களா, ஸோ திரும்ப நல்லா பார்த்துங்க. ஆடியே கீபோர்டுன்னு வரும். அதில் தமிழ் ஃபோனட்டிக், ஓகேங்க, நம்மளுக்கு தேவை தமிழ் ஃபோனட்டிக். அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சுங்க வேலை. ஈஸியாக முடிஞ்ச எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் போய் வேர்ட்லேயோ இல்லை வேறு ஏதோ இடத்துலையோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் வரும். ஆனால் அந்த டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா கீழே நம்மளுக்கு லாங்குவேஜ் காட்டும்ல, அந்த லாங்குவேஜ்ன்ற இடத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் இந்தியான்றதை தமிழ் ஃபோனட்டிக்னு மாற்றிக்கணும். ஓகேங்களா, தமிழ் ஃபோனட்டிக், தமிழில் நம்மளுக்கு 2 காட்டும். தமிழ் 99, தமிழ் ஃபோனட்டிக். நம்ம சூஸ் பண்ண வேண்டியது தமிழ் ஃபோனட்டிக். தமிழ் ஃபோனட்டிக் கொடுத்துட்டு நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தமிழ் வரும். NAN, நான், அதை டைப் பண்ணிங்கன்னா நானும் தமிழ்லேயே வரும். நான் தான் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலும் தமிழ்லேயே வரும். ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஒரு தமிழ் டாக்குமெண்ட் வந்து பக்காவாக டைப் பண்ணி முடிச்சிடலாம். அது எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன டாக்குமெண்ட்டு, இல்லை பெரிய டாக்குமெண்ட்டு, இல்லை ஒரு 4-5 பேஜ் டைப் பண்ணோம், எதுவாக இருந்தாலும் ஈஸியாக பக்காவாக டைப் பண்ணி முடிச்சிடலாம். திரும்பவுமே அந்த ஸ்டெப்பு சொல்கிறேன். உள்ள கீபோர்டு, மோர் கீபோர்டு செட்டிங்ஸ் உள்ளே போவீங்க, தமிழ்னு டைப் பண்ணுவீங்க, தமிழ் இந்தியான்னு வரும். அதை சூஸ் பண்ணிக்கங்க. அதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன, கீபோர்ட் லேஅவுட் லாங்குவேஜ் ஆப்ஷன் வரும். அந்த லாங்குவேஜ் ஆப்ஷன் உள்ளே போயிட்டு ஆடியோ கீபோர்டுன்னு கொடுத்துட்டு அதில் தமிழ் ஃபோனட்டிக். பொறுமையாகவே பாருங்கள். வீடியோ பொறுமையாகவே பார்த்தீங்கனாலே புரியும். 2 ஸ்டெப்பு தான், பெருசாக ஒன்றும் ஸ்டெப் இல்லை. அந்த லாங்குவேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஓகேங்களா, லாங்குவேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க. உள்ளே போய் ஆடியோ லாங்குவேஜ் கொடுப்பீங்க, தமிழ். ஆடியோ கீபோர்டு கொடுப்பீங்க, தமிழ் ஃபோனட்டிக். அவ்வளோதான். அந்த 3 செட்டிங்ஸ் தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.